கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த நாளும் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 149 சங்கீதம் 149 சங்கீதத்துல வேதத்துல பார்த்தோம்னா, அல்லேலூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபைகளில் அவருடைய துதி விளங்குவதாக அப்படின்னு வசனம் போட்டிருக்குது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை என்ன செய்யணுமா? பாடணுமா? ஆண்டவருக்கு சொல்ற கர்த்தருக்கு அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக அப்படின்னு வசனத்தை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, புதுப்பாட்டு பழைய பாட்டவே படிக்க முடியல. சும்மா போய் உட்கார்ந்து சபையில போய் உட்கார்ந்து பாட்டு பையதான் படிக்கிறோம். படிச்சாலும் கூட மக்களுக்கு இருந்துச்சுன்னா உள்ள இருக்க விசாசம் இருக்க மாட்டேங்க, துள்ளி குதிக்க வைக்கான். அப்படி இன்னைக்கு இருக்கிறாங்க. பாட்டு உள்ள பாட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலே உள்ள இருக்கிற விசாசம் ஒருத்தவங்க பக்கத்துல ஒருத்தங்க அவங்களுக்கு தாங்க முடியல, அங்க ஆடிட்டு விசாசனைக்கு ஆலயத்துல. அதனால தேவ பிள்ளைகளுக்கு நீங்க எப்பவுமே என்ன செய்யுங்க? புதுப்பாட்டை பாடுங்க. கர்த்தருக்காக என்ன செய்யணும்? புதுப்பாட்டை பாடுங்க. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகிழவும் சீயோன் குமார தங்கள் ராஜாவே கலிபூரமும் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க செத்த மூஞ்ச மாதிரி இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் அவரை கலி கூறணும். நம்ம ராஜா வீட்டு பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க தேவனை எப்பவும் பாடி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவனை படிக்கிற பாடல் படிக்கணும், தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்பட்டு இருக்கும் போது மோசேக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், பார்வோன்ட்ட போய் சொல்லி என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சொல்லுவார் ஆண்டவர். அப்ப இந்த நேரே மோசே போய் என்ன செய்வான்? பார்வோன் ராஜ்யத்தை போய் சொல்லுவான், என் ஜனங்கள் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப தேவனாய் கர்த்தரை பாடி அவர் என்ன செய்யணும்? கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா பெரிய ஆசீர்வாதம். அதனால இன்னைக்கு நாட்கள் என்ன சொன்னா, இன்னைக்கு தேவனை படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தன்னை போட்டு பாருங்க. நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னென்றால், என்னுடைய குமார அதாவது 4ஆம் அதிகாரம் யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 23 எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனையும் அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரரை எல்லாம் சேஷ்ட புத்திரங்களும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லில என்று சொல்றாரு. ஆண்டவர் மோசேல சொல்றாரு. அப்ப 22 நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட சொல்றாரு. எகிப்து தேசத்துக்கு வெளியே அனுப்பணும். தேவனை ஆராதிக்கணும். இங்க இருக்கிறது எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. தேவனை ஆராதிக்க முடியாது, முழு இதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆனா தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு தேவனை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு இருக்கவே முடியாது. உள்ளத்தை பேயிருந்து ஆட ஆரம்பிச்சிடும். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த நாட்கள்ல வேதம் கூறுகிறது, அவருக்கு முன்னால புதுப்பாட்டை பாடணுமா? தேவனுடைய பிள்ளைகள் கனி கூறணும், மகிழ்ந்து கனி கூறணும். 149 அதிகாரம் 3 அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூரினாலே கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள்னு சொல்லி வேதம் கூறுகிறது. பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு 5 போட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் மகிமையோட கனி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பியிருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார், சார்ந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அப்ப பாத்தீங்கன்னா தேவனை நம்ம சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நடனத்தோடு என்ன செய்யணும்? தேவனை ஆராதனை பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவர் என்ன செய்யணும்? கெம்பீரத்தோடு பாடணும்னா பைபிள்ல போட்டிருக்கு. அந்த ஏசியாவில கூட போட்டிருக்கோம், ஒரு வசனம் போட்டிருக்கோம். 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் போட்டிருக்கோம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவங்களே நீ சத்தமிட்டு கெம்பிரி, இஸ்ரவேலின் பரிசுத்தம் நடுவே பெரிய கெம்பிரிக்கதான் சொல்றாரு. அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம நினைச்சோம்னா எப்போ அவருக்கு முன்னால நினைச்சோம்? கெம்பிக்கணும். சங்கீதத்துல போட்டுக்கு 100ஆம் சங்கீத பூமியின் குடிகளை அவருக்கு முன்பாக கம்பீர சத்தமா நினைச்சோம்னா பாடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதனால தேவ பிள்ளைகளாகி நம்ம தேவனுக்குள் நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கணும்னா தேவனை பாடல் பண்ணி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் நினைச்சாரு கொடுக்கிறார். தேவனுக்கு பிரியமானது கர்த்தருடைய இந்த தேவனை பாடுகிறது தான். தேவனை பாடி தேவனை ஆராதிக்கணும், அதான் முக்கியம். பவுல் சீலாவை பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருக்கும் போது தேவனை பாடினார்கள், தேவனை துதித்தார்கள், அவர் நோக்கி ஜெபித்தார்கள் தான் வேதம் கூறுகிறது. அப்ப பாடல்ங்கிறது கர்த்தருடைய பிள்ளைக்கு முக்கியம். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு பாடல் படித்தாலே போதும், தேவனை பாடல் படிக்கும்போது
இந்த பேய் பிடிச்சி ஆடுறவங்களுக்கு ஒரு பாட்டு படிப்பாங்க ஊழியக்காரங்க மீட்டிங் எல்லாம், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் அப்படி ஒரு பாட்டு இருந்தது. வல்லமை வேமை பாடும் போதே பிசாசன் அதுவான், அலறிட்டு ஒருத்தங்க ஓடுவான். அப்படியே இன்னைக்கும் இருக்கு விசுவாசம் உள்ள உட்கார்ந்துட்டு தான் கிடக்கு. அதனால தேவனுடைய பாடல் படிக்கும் போது அவங்களால இருக்க முடியல. தேவனுடைய பாடல் படிக்க அதான் பைபிளே போடுது. ஆலயத்துல போகும்போது பாடல் படிச்சு பாடலோடு நீங்க நினைச்சு ஆடல் போடணும்னு சொல்லிதான் அந்த சங்கீதத்துல நம்ம பார்த்ததுல இந்த 100ஆம் சங்கீதம் 95ஆம் சங்கீதம் அது இப்ப இதுல உள்ள இதுக்கு நோக்கி கூட மெசேஜ்ல போடுறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சியை கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவும் ஆறுங்கள். அவன் கம்பீரமாய் பாடணும் தான் போட்டுக்கிறார் 2ஆம் 95ல. 2ஆம் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்கள் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அவர் சங்கீதங்கள் அவர் ஆர்ப்பரித்து பாடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சர்ச்சுக்குள்ள அமைதியா உட்கார்ந்து நம்ம பாடம் படிக்கும் போது மக்களுக்கு இருக்க முடியல. அமைதியதான் அதுல பையாதான் நம்ம ஆலயத்துக்கு போகும்போதே பாடல் படிச்சுக்கிட்டு போனேன். அதுல உட்கார்ந்து பாடல் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா பக்கத்துல ஒரு பேய் ஆட ஆரம்பிச்சிட்டு அப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால தேவ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தேவனை எப்போ நீங்க பாடுங்க. தேவனை பாட பாட பேய்க்கு இருக்க முடியாது. பேய்க அலறிட்டு ஓடும். அதான் முக்கியம். எனக்கு தெருக்குள்ள இருக்க பேயர் நஞ்சர்தான், ஊருக்குள்ள இருக்க பேயர் நஞ்சர்தான், எந்த இடத்துல நஞ்சர்தான். நீங்க ஆண்டவரை மட்டும் பாட படிச்சுக்கிட்டு நீங்க போங்க, அந்த இடத்துல பெரிய விடுதலை உண்டாகும். ஆமேன். அவர் பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 96ஆம் சங்கீதத்திலையும் போட்டிருக்கு 96:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், பூமியின் குடிகளே கர்த்தரை பாடுங்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்க கர்த்தரை என்ன செய்யணும்? எப்பவும் பாடுங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான், வெளியே போனாலும் சரிதான், தேவனை பாடிக்கிட்டே போங்க. ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட தேவனை பாடிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க அந்த பாடல் படிக்க விட மாட்டான் விசுவாசி, வாயிலை திறக்க விட மாட்டான், ஆண்டவரை போற்றி புகழ விட மாட்டான். பாடல்ல தேவனாய் கர்த்தார் கண்மலையாக தேவன் கண்மலையானவரே என்னை ஆளும் தெய்வம் நீரே அப்படின்னு தேவனை இப்படி உயர்த்தி பாடும்போது விசுவாசிக்க என்ன முடியாது, இருக்க முடியாது. அதனால அவன் ஆடிடுவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க தேவனுக்கு புதுப்பாட்டை நீங்க பாடுங்க. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் தான் வசனம் போட்டிருக்கு. 2ஆம் போட்டிருக்கு 96ஆம் சங்கீதம் 2ல கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷம் அறிவிங்க. நேற்று முதல் நாள் கூட இந்த செய்தி கொடுப்பேன் பாடல் படிக்கணும்னு சொல்லி. அப்ப அதை நிரூபிச்சுட்டா பாருங்க ஆண்டவர். உள்ள பாட்டு படிக்கும்போது உள்ள இருக்கிறதே ஆடு பாருங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிறதே சர்ச்சுக்கு அந்த ஜபத்துக்கு வந்தது ஆடிச்சு இன்னைக்கு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனை நல்ல பாடுங்க, எப்பவும் பாடுங்க. தேவனுடைய பாடல் படிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனை பாடும்போது மனுஷனுடைய பிசாசுக்கெல்லாம் வெளியே ஓடும். அதனால நீங்க தேவனை நல்லா பாடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்ப பாடுங்க. சங்கீதம் 97ல கூட 1ஆம் போட்டு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி தரான தீவுகள் மகிழ கடவுது. சந்தோஷமா இருக்கணும். துக்கமா இருக்கிற ஆண்டு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவும் சந்தோஷமா இருக்குன்னா ஆண்டு பவுல் சொல்லியிருப்பாரு, எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டு சொல்லியிருப்பாரு. அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க துக்கமா இருக்காங்க. துக்கமா இருக்கிறது பிசாசு புரியுது. அவன் தான் துக்கம். ஏசப்பா செல்வையில ஜெயத்தை எடுத்துட்டாரு, வெற்றி எடுத்துட்டாரு. அதனால அவருடைய பிள்ளைங்க பூரா என்ன செய்வாங்க, வெற்றி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவன் தான் துக்கமா இருந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் வசனத்தின் பிரகாரம் வசனத்தை கீழ்ப்படிஞ்சு எப்போது நினைச்சீங்க மகிழுங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். 97:1 போட்டிருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளை சந்தோஷமா இருங்க, மகிழ்ந்து கழிவுறுங்க, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவங்க மறுமொழி வச்சுக்கணும், நீங்க யாவரும் அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு காணப்படணும். தேவனுக்கு முன்னாலே நடுக்கத்தோடு காணப்படணும். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 11 வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அது நிறைவு முழங்குவதாக. எப்போதும் மகிழ்ச்சி தான். அவர் ரொம்ப சீக்கிரம் வர போறாரு. நீங்க மகிழ்ச்சியோட இருந்தாதான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். துக்கமா இருந்து தேவனுக்கு கடமைக்காக தேவனுடைய வேலை செய்யக்கூடாது. சந்தோஷமா இருங்க, எப்பவும் நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்குதான் பெரிய காரியம், பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். இதுல கூட ஒரு வசனம் போட்டிருக்குது. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல கூட 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, சீயோன் குமாரத்தை கெம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறணும். அப்ப நம்ம முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறும் போது அங்க நினைச்சு இருக்கிறவங்களுக்கு போறாம, இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அது மாத்திரம் இல்ல பிசாசுக்கும் பிரச்சனை, பிசாசுக்கும் போராட்டம் வந்துருது.
ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள போகும்போதான் சரிதான், வீட்டுல இருந்தாலும் சரிதான், வெளியே நின்னாலும் சரிதான், தேவனை மட்டும் நீங்க பாடிக்கிட்டே இருங்க. நீங்க போற இடத்துலதான் சாசு நினைச்சுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வேற தெருவு பக்கம் ஓடிடுவான், இல்லாட்டி தேசத்தை விட்டு வெளியேறிடுவான். அதனால நீங்க பாடுங்க, தேவனை பாடுகிறதுதான் பைபிள் நிறைய ரகசியம். படிக்க மாட்டேங்க, எனக்கு நிறைய பேர் பாட்டு படிக்கவே மாட்டேங்கிறீங்க. பாடல் படிக்கணும். தேவனை எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடல் படிச்சுக்கிட்டே இருங்க. பாடல் படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகம் வரும், உங்க இறுதியும் மகிழும், இறுதியும் கலிகூறும். அது வசந்து போறதுக்கு சீயோன் பார்த்து கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரிங்கள். ஒருத்தவங்க பாட்டு ஏசப்பா பாட்டு படிக்கும்போது படிக்காத வாயை மூடு அப்படின்னா எங்க அங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம இன்னும் அதிகமா தான் என்ன செய்யணும், பாடல் படிக்கணும். நாங்க எங்க ஜபத்தை நீ தடை பண்ற அப்படின்னாங்கன்னா நம்ம பாட்டுல பையன் அப்படி அல்ல பையன் என்ன ஜபம் பண்ணும் போது உனக்கு இந்த பாட்டு படிக்கிறது எனக்கு தடையா இருக்குன்னா நீ ஜபிக்கிறவன் ஜபத்துல போய்கிட்டே இருக்கிறது என்ன, ஏன் உனக்கு சினிமா பாட்டா படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல பாடல்ல கூட உனக்கு ஒரு கவி உன்னை டச் பண்ணும்ல, பாடல்ல வல்லமும் உண்டு இல்ல, அந்த பாடல் மூலயமா உனக்கு அதுல ஒரு டச் உண்டு வரும் கண்டிப்பா அதுல. அதனால பாட படிக்காத அப்படின்னு அதுன்னா அப்போ பாடல்ல ஒரு வல்லமம் இருந்துட்டு இனிமே என்ன செய்யணும், சர்ச்சுக்குள்ள போகும்போது பாட்டு படிக்கிறதான் செய்யணும். தேவனை உட்காந்து அப்படியே பாடல் படிச்சுக்கிட்டே இருக்கும். பாடல் படிச்சாலும் பிசாசு வெளியே ஓடுவான். சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடலும் பைபிள் வசனம் போட்டிருக்கு. அதான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் கை கொள்ளுவர்களும் பாக்கியம் எல்லாம் வசனம் போட்டிருக்கு. சீக்கிரம் நான் வரப்போறேன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த மனுஷன் வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். அப்ப கை கொள்றதா வசனம் என்ன போட்டிருக்கு, நீ கம்பீரித்து பாடுன்னு போட்டிருக்காரு. அப்ப வசனம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா நடக்கூடாதா, கீழ்ப்படிஞ்சா நம்ம நடக்கணும். தேவ பிள்ளைகளை நீங்க எப்பவும் தேவனை ஆர்ப்பரிங்க, தேவனை கம்பீரம், தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரமா தேவனை நினைச்சுங்க பாடுங்க. பாடும்போதுதான் தேவனை கத்த பெரிய கருணை செய்வார். எரிக மதில் விழுந்ததே தேவனை துதித்து பாடினார்கள், துதித்தார்கள், சுத்தி 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 கத்தை துதித்தார்கள், அங்க எரிக மதில் விழுந்தது. அப்போ தேவ பிள்ளைகளாக நம்ம துதிக்கும் போது பெரிய காரியங்களை கத்த செய்கிறார், பாடும்போது கத்த பெரிய காரியங்களை செய்வார். பாடும்போதுதான் சிறைச்சாலை கதவுகள் நினைச்சிருச்சு திறக்கப்பட்டது. அங்க இருந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, அங்க துணிஞ்சு அது உடஞ்சிது, கேட்டுலாம் உடஞ்சி, பூட்டெல்லாம் உடஞ்சிச்சு பாடல் படிக்கும் போதுதான். ஆனால் தேவ பிள்ளைகளா நீங்க தேவனை நல்ல பாடல் படிங்க, நல்ல தேவனை ஆராதிங்க, கத்த பெரிய காரியங்களை செய்வார். நீங்க நல்லா பாட்டு படிங்க. ஏசப்பா பிள்ளைங்க வீட்லயும் பாட்டு படிங்க, வெளியே போகும்போதும் பாட்டு படிச்சுட்டே போங்க, ஆலயத்துல போனாலும் பாட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனம் போட்டிருக்கு 15ஆம் வசனத்துல, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை காண கர்த்தரை கம்பீரமாய் பாடும் போதுதான் அந்த தீங்கு நம்மளை விட்டு வெளியேறி போகுது. அப்ப பாடல் படிக்கணும், ஆர்ப்பரிக்கணும், நம்ம முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறணும், முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறணும். முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுற முடியலன்னா அமைதியே போய்கிட்டு இருக்க வேண்டியது, அங்க விசாரிச்சு உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். அன்பு சகோதர சகோதரிய யாரா இருந்தாலும் கற்புடைய பிள்ளைகள் தேவனை பாடி துதிங்க. தேவனுடைய பாடல் படிக்கும் போதே தேவன் நம்ம என்ன நம்மள நினைச்சுறாங்க, அதட்டுறாங்க, பாட்டு படிக்காதுன்னு அதட்டுறாங்க. சரி, எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை பாடி பாடும்போது அங்க வல்லமை வெளிப்படுத்து பிசாசு பயப்படுறான்னு தெரிஞ்சு வச்சு. அதனால எப்பவும் தேவனை பணம்னா எப்பவும் வீட்டுல பாடல் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தேவனை பாடுங்க, நீங்க நல்லா ஏசப்பா பாட்டை படிச்சுக்கிட்டே இருங்க. ஏசப்பா பாட்டை படிக்க படிக்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசப்பா பாட்டை படிக்க படிக்க அவர் என்ன செய்யறாரு, இறங்கி வருவாரு, அவர் பிரியமா இருக்கிறாரா. தேவ பிள்ளைகளாக அவர் என்ன செய்யறாரா, அந்த வசனம் வாசிக்கும் கூட பார்த்தேன், அவரு அந்த பிள்ளைகள் மேல என்ன செஞ்சிருக்கிறார், புரிய வைத்திருக்கிறாரா. அழகிலையா அவர் புரிய வச்சிருக்க அந்த சங்கீதத்தை தான் நினைக்கிறேன். அது பிள்ளைகள் பாடும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல அவர் இருந்துச்சுக்காரா புரிய வச்சிருக்காரு. சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா 95, 96, 97, 98 எல்லாத்துலயுமே நினைச்சுக்காரா. நீங்க பாருங்க 97, 8 விட சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளை நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். இன்னைக்கு எங்க களி கூர்ந்தாங்க, களி கூர்ந்தா என்னன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாடி கீர்த்தனம் பண்ணி அவருக்குள்ள களி கூர்ந்து அப்படியே மகிழ்ந்து அவரை ஆராதிக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். தேவனை ஆராதிக்க முடியாம இருந்துகிட்டு ஆராதிக்கிறவங்களே தடை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு என்னது இல்ல, ஆண்டவர் அங்க இல்லாம பிசாசு கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சங்கீதம் 98 போட்டது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த பொய்யமும் ரட்சிப்பை உண்டாக்கினது,
பாடல் படிக்கும் போதே ரட்சிப்பு வருது. பாடல் படிக்கும் போதே பவுலும் சீலாவும் பாடல் கட்டுல பாடல் படிக்கும் போதே சிறைச்சாலைக்குள்ள இருந்தவங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போல சங்கீதம் 98 பொறுத்து கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த பொய்யமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அதான் நீங்க பாருங்க, ரட்சிப்பு தான். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதி ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க பாடும்போது, தேவனை ஆராதிக்கும் போது ரட்சிப்பை கட்டளையிடுகிற. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க தேவனை எல்லாம் ஆராதனை பண்ணுங்க, எல்லாம் ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவரை அப்படியே ஆராதனை பண்ணிக்கிட்டே இருங்க. வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் பாடல் படிக்க 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 ரட்சிப்பு வெளிப்படும், ரட்சிப்பு வெளிப்படும், ரட்சிப்பு வெளிப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார், கர்த்தர் எழுந்தருள்வார், அவர் சத்துருக்களை சிலடிக்கு பண்டிகை பண்ணுவார், தேவ வல்லமை வெளிப்படும். ஜனங்களை கர்த்தர் அவங்களுக்கு ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் இந்த நாளையில் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளுக்கு நீங்க அங்க பாருங்க, கர்த்தர் ஆக்கையெல்லாம் அகற்றுவதான பாடல் படித்து கம்பீரமா படிக்கும் போது அந்த அவங்க ஆக்கையெல்லாம் அங்க அகற்றி சத்துருக்கள் எல்லாம் நம்மளை விட்டு விளக்குறாராம். விளக்குற இஸ்ரவேல் ராஜாவுக்கு கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கு வர்றாரு, நீங்க காணாதிருப்பாய். அவன் பாடல் படித்து ஆராதனை நடத்தும் போது தேவனாய் கர்த்தர் நடுவில வந்து இறங்குகிறார். தீங்கு காண மாட்டார். நீ பாட்டு படிச்சு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தீங்குலாம் உன்னை விட்டு விலகி போயிடும். அதன் நல்ல பாடுங்க, நல்ல அந்த தீங்குதான் வெளியே போகட்டும், தீய சக்தி வெளியேறி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்ல, 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். எல்லாம் ரட்சிப்பு தான். பாடல் படிக்கும் போதே ரட்சிப்பு தான். 14ஆம் வசனத்துல கெம்பிரித்து பாடணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஆர்ப்பரிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இதெல்லாம் ஆக்கினைகளை அகற்றுகிறாராம், சத்துருக்களை நம்மளுக்கு விளக்குகிறாராம், நம் நடுவில் அவர் இருக்கிறாராம், தீங்கு நீ காண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 17ஆம் வசனத்தை போட்டாரு, தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு, அவர் வல்லமையுள்ள தேவனா, அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் எழுச்சிவரா சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தேவனை பாடி தேவனை ஆர்ப்பரிக்கும் போது தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிற ஒண்ணு. இரண்டாவது அவர் என்ன செஞ்சாரா, நம்ம விட்டு அவர் சந்தோஷப்படுவாரா, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம பாடல் படிக்க படிக்க தேவன் கம்பீரமாய் இருப்பாரா, களி கூறுவாராம். அது வசனம் தான் போடுது 17ஆம் வசனத்துல. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப பாடல் படிக்கிறத, தேவனை ஆராதிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். நீங்க அதை விட்டுறாதீங்க, தேவனை நல்லா பிடிச்சுக்கோங்க. கர்த்தரை எப்போ பாட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல தேவனை பாடல் படிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். நீங்க வெளியே எங்க போனாலும் இல்லாத காரியத்துக்கு நீங்க கொடுக்காதீங்க, செவிகளை கொடுக்காதீங்க. நீங்க எங்க போனாலும் தேவனை வச்சுங்க, பையன் பாடல் படிச்சுக்கிட்டே இருங்க. பையன் தான் நீங்க சர்ச்சைக்குள்ள பாடல் படிச்சேன், அங்க பேய் ஆட ஆரம்பிச்சுட்டு. நீங்க அன்பு சகுனே சகோதரியே நல்ல பாடல் படிங்க, நல்ல தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. உங்க பேர்ல அவர் சந்தோஷமாய் அவர் மகிழ்ந்து களி கூறுவார். ஆண்டவர் இயேசப்பா அந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வசனத்தை கீழ்ப்படிங்க. வசனத்தை கீழ்ப்படியும் போது நாம என்ன மேல் படிக்க நேர போறோம்னு அர்த்தம். வசனம் என்ன செஞ்சு கேட்டு கீழ்ப்படிங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். பாடல் படிக்க 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 எல்லாத்தையும் ரட்சிக்கிறார். ஒண்ணு பாடல் படிக்க படிக்க அவர் நம்ம விட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. நம்ம விட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுறாராம். நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறாராம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல பார்த்ததுல 17ஆம் வசனம். ஆனா தேவ 14 இருந்து 17 வரைக்கும் அதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்பேன். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். இசப்பா ஆண்டவரே, தகப்பனை இந்த உலகத்துல இருக்கிற அந்த பிசாசு தகப்பனை ஆடுகிறதுக்கு கர்த்தரை பாடும் போதே அந்த காரியங்கள் நடக்க அந்த நம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பிசாசு நடிங்க ஓட வேண்டுமானால் உண்மை பாடும் போதே கர்த்தாவே அந்த பெரிய அற்புதத்தை நீ செய்கிறீர். உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க பேர்ல நீங்க சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுறீங்கப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த ரகசியத்தை நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக சோதரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தரை நாம் மாத்திரம் பயன்பட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பஸ் நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை பாடிக்கிட்டே இருங்க. உங்க வறுமை மாறும். கண்டிப்பா தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் மகிழ்ந்து கழி கூறுவார். தேவனை நம்மளை ஆசீர்வதிப்பார். பாடல் படிக்கும்போது கர்த்தர் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெய கிறிஸ்து அவர் சந்தோஷப்படுகிறார். பாடல் நம்ம படிக்கும்போது இயேசுப்பா சந்தோஷப்படுறாங்க. நம்ம அவர் நம்ம நிமித்த பிரியமா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம அவர் என்ன செய்யறாரு, நம்ம மேல அவர் மகிழ்ந்து கழி கூறுகிறாராம். அந்த 17ஆம் வசனத்துல நல்ல நிறுத்தி வாசிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.